கவலையான சிரிக்கிற ஒரு விஷயம் இல்லை. இந்த மாதிரி 15 நாளில் நீங்கள் பார்க்குற இந்த தோட்டம் இல்லாமல் போகுது. இன்றைக்கு 4ஆம் தேதி இன்னொரு 15 நாளில் இந்த தோட்டத்துக்கு வரணும்னு சொன்னால் தயவு செய்து இந்த அண்ணாவோட தொடர்பு கொள்ளுங்க. இவர் யார், இந்த தோட்டம் எங்கே இருக்குது, இந்த தோட்டத்தில் இதுவரை சொல்லாத பல தகவல்களை என்னுடைய காணொலியில் சொல்லியிருக்கிறாரு. விதுடா யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த தோட்டத்துக்கு அம்மாவோட நான் எப்படி வந்தேன்னு சொல்லி பாருங்கள். இன்னும் இது பூக்காண்டு என்ன சூரியகாந்தி உப்புலா பூக்கள் என்ன பூவை பாருங்க எப்படி இருக்கு. வீடு வழியா ஒரு 3-4 கண்டண்டு அந்த நேரம் ஒரு வீடு வழியா நிற்கிறது. இதோ பார்த்தா இன்று தாயே இன்னும் பூக்களப்பா சூரியனை பார்த்தா எல்லாம் திரும்பி இஞ்சால நிற்கிது என்ன. உண்மையிலேயே அம்மா உள்ளே போய் பாருங்க, பயப்படாம போங்க. நல்லா இருக்கு நான் உங்களோட தோட்டம் உண்மையிலேயே பார்க்க அற்புதமாக இருக்குங்க. பாருங்க எங்களோட அம்மாவே பார்த்து ஆசைப்படுறேன். அவையே ஒரு இப்படி ஒரு புகைப்படம் கொண்டு எடுக்கலாம். கோயிலுக்கு முன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அராலியிலேருந்து அராலி சந்தி பட்டுக்கோட்டையால் அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் லொக்கேஷனில் போட்டு பார்த்தா தெரியும் அராலின்னு. அதுலேருந்து சரியாக தெற்கு பக்கம் போகிற வீதி 3 கிலோமீட்டர் வரணும் என்ன அண்ணளவா. அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அராலி இது தரணன் முருகன் ஆலயம். தரணன் முருகன் ஆலயம் பேரே வித்தியாசமாக இருக்குது. தரணன் முருகன் ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மிக பிரம்மாண்டமான இந்த தோட்டம். அதோட இப்போ நீங்கள் இந்த டிக்டாக்குகள் சமூக வலைதளங்களில் இந்த இந்த இதைத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு வாங்கம்மா என்ன கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் 15 நாள், அதாவது இன்றைக்கு 4ஆம் தேதி அண்ணளவா ஒரு 4லேருந்து ஒரு 15 நாள் அப்படியே போடுங்க. மே 15ஆம் தேதிக்குள்ளே வந்தால் பார்க்குறேன். இன்றைக்கு 4ஆம் தேதி பார்க்குறீங்க, சூட்டு எடுக்கிறீங்க. நான் மே 15 கடையில் வந்தால் பார்க்கக்கூடிய இருக்குது முழுமையான அழகு. இப்போ சூரியன் எங்கே நிற்கிது சொல்லுங்க அப்போ. சூரியன் இப்போ நிற்கிது, இங்கே நிற்கிது. ஆனால் அங்கே உள்ளே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க. இந்த ஒரு தம்பி ஒரு ஆள், அவர்கிட்ட பேர் தான் மிதுஷனம்மா. அவர் தான் இந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறாரு. தோட்டத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவான ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில் சொல்லுங்க பாப்போம். முருகன் கோயில். சரி, இப்படி நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இந்த பனை மரத்தில் இவர் எழுதியிருக்கிறாரு. அனுமதியின்றி உட்பிரவேசிக்க தடை. அவருடைய தொலைபேசி இலக்கம் 077 10 10 558. இப்போ நீங்கள் இதே மாதிரி டிக்டாக் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் புகைப்படம் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே வாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, 15 இண்டியிலேருந்து 15 நாளையில் ஃபுல்லாக ஆட்டம் க்ளோஸ். 15 நாளைக்குள்ளே தான் நீங்கள் வந்து நாங்கள் புகைப்படம் எடுக்கலாம். ஏன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் பிரதர் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் இது நிற்கும். ஓகே, உங்களுக்கு விஷயங்கள் கணக்க தெரிஞ்சிருக்கு என்ன கணக்கிலே நிற்காது. இப்போ வந்து நாங்கள் அந்த சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ள வாங்க. நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டு நீங்கள் உள்ளே வாங்க. அதோட நாங்களம்மா அந்த அண்ணாவோட வந்து கதைக்க போகிறோம். வணக்கம் அண்ணா. உண்மையிலேயே இந்த சூரியகாந்தி தோட்டம் சிறு வயதில் நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம். பட் எனக்கு அது எங்கேன்னு தெரியலை. ஆரம்ப காலங்களில் யாழ்ப்பாணத்தில் இந்த விதைகளை போட்டு பூக்கொண்டாக வளர்த்த வரலாறுகளும் உண்டு. தற்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் விவசாயிகள் யாருமே இதை செய்யாத ஒரு பயிர் முன்னோடியாக நீங்கள் செய்திருக்கிறீங்க. 2024ஆம் ஆண்டில் இவர் இந்த தோட்டத்தை செய்து எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பயங்கர ட்ரெண்டிங். இந்த வருஷமும் ட்ரெண்டிங். போன வருஷம் நான் தவறிட்டேன். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் மிதுஷன். நான் வந்து இது அராலி வட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை அராலியில் விடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் என்ற நேமில் வந்து ட்ரை ஃப்ரூட் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் செய்து வரோம். அந்த வகையில் இந்த ஆயில் ப்ரொடக்ஷனில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கணும் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த அராலி ஸ்ரீ தரணமுருகன் ஆலயத்துக்கு முன்பாக இந்த சூரிய தோட்டம் அமைச்சிருக்கோம். இந்த தோட்டத்தை பாருங்கள். வணக்கம். இது இப்போ எத்தனை நாள் நீங்கள் இதுகளெல்லாம் உண்டாக்கி? இது கிட்டத்தட்ட இப்போ 50 நாள் ஆகுது. 50 நாளா? 50 நாள் மட்டும் மணிக்கும் இல்லை, இது வந்து 90 நாள் கண்டு பூத்து விதை போட்டது வந்து 45 நாளை இந்த முறை பூக்க துவங்கிட்டுது. சரி, இப்போ இந்த முறை 15 நாளை தான் இந்த பூ இருக்க போகுது. 90 நாள் முடிவடைந்தோட முற்று முழுதாக நாங்கள் அறுவடை செய்து இருக்க ஒன்றுமே இருக்காது.
இது வந்து பெரிய அளவில் செய்யலாம் தானே ஐயா, இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் தானே? ஆமாம், இது வந்து நாங்கள் எங்களுக்கும் பெரிய அளவில் செய்யணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம், ப்ரொமோட் பண்ணுறோம். இது வந்து நான் தனியாக ஒரு தனிநபரை நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனியாக வந்து ப்ரொடக்ஷன் செக்ஷனில் வேலை செய்து கொண்டு இருக்கிறதால முழுதாக நாங்கள் தனியால் இவ்வளோத்தையும் பெரிய அளவில் செய்து அதுக்கேற்ற அதில் செய்கிற அளவுக்குரிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட நாங்கள் வளர்ந்து வரும் ஒரு உற்பத்தியாளர் என்ற வழியாக அது கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இல்லை. என்றாலும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம், எல்லா விவசாயம் செய்யணும். ஆனால் விவசாயம் செய்து அவ்வளோ சீட்ஸை நாங்களே கொள்வனை செய்து ஆயில் ப்ரொடக்ஷன் செய்யணும்னு தான் எங்களோட ஆசை. ஆனால் அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு இப்போ இதுக்கு தேவையான இது சாதாரண முறையில் நாங்கள் எங்களோட எள்ளில் இருந்து எண்ணெய் எப்படி பிரித்தெடுக்கணுமோ அதே முறையில் எண்ணெய் பிரித்தெடுக்கலாம். ஆனால் இதன் வேல்யூவேஷன் கூடின இதன் பெருமதி கூடிய எண்ணெயாக நாங்கள் பிரித்தெடுக்கணும்னு சொன்னால் இதுக்கான சில மிஷினரிகள் இருக்குது. இப்போ நெல்லுக்கு உமி நீக்கிற மாதிரி இதில் உமி நீக்கிற மிஷினரி இருக்குது. அந்த மிஷினரி வந்து இங்கே இல்லை மட்டும் தான், அது நாங்கள் இறக்குமதி செய்யணும். அந்த இறக்குமதி செய்யறதுக்கான பெரிய கெப்பாசிட்டி வந்து எங்கிட்ட தற்சமயம் இல்லை. இது ஒரு பொது அமைப்பின் ஊடாக இல்லை ஒரு அரசாங்கத்தின் மூலமாக இப்படி ஒரு மிஷினரி வந்து நிறுவப்படுற சந்தர்ப்பத்தில் இல்லை ஒரு சொசைட்டி மூலமாக எங்களோட புலமைந்த மக்களால் ஒரு கிராமத்தில் வந்து உதவியாக நிறுவப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற அனைவருக்குமே நாங்கள் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூடுதலான பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளு விவசாயம் செய்வாங்க. இப்போ கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே 9 மாதமாக ஃப்ரீயாக தான் இந்த காணி இருக்க போகுது. அப்போ அந்த டைமில் நாங்கள் இங்கே இருக்க விவசாயிகளும் ப்ரொமோட் பண்ணலாம். அவங்க விவசாயம் செய்து அவங்களுக்கும் ஒரு வருமானத்தை வெட்டி கொண்டிருக்கு. எங்களோட கிராமத்தில் இருந்து ஒரு எண்ணெய் ஒன்று உற்பத்தியாகி எங்கள் நாட்டின பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. நாங்கள் முன்னுதாரணமாக ஒரு பெரிய அளவு இல்லாடையும் ஒரு அடுத்த கட்ட படியை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் அதை வச்சு எங்களோட நாட்டின் வருமானத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக எங்களோட அரசாங்கம் கையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான இந்த மிஷினரியை கொள்வனை செய்கிறது தான் கொஞ்சம் இடர்பாடு இருக்குது. மற்றபடி ஓகே அதில் அங்கே கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் முன்னேற்றமாக வாரது. அப்போ சின்னல இருந்தால் நான் பெருசு வரணும். அப்போ நீங்கள் நல்லா முன்னேற்றமாக இருப்பீங்க. எனக்கும் ஊக்கம் வேணும் தானே. ஊக்கம் எடுத்தால் எல்லாம் சரியாக எல்லாம் அமையும். எல்லாம் பெட்டியாக வரும். நீங்கள் யோசிக்க யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் சூரியாந்தி எண்ணெய் தான் சாப்பாடு பாதிக்கிறோம். அந்த சூரியாந்தி எண்ணெய் உற்பத்திக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம், அதை ப்ரொமோட் பண்ணுறோம். மற்றது எங்களோட காலநிலைக்கும் இந்த தாவரம் வந்து பொருத்தமானதால எல்லா விவசாயிகளும் இதை செய்யணும். செய்தால் தான் நாங்கள் ஏற்றுமதி அளவு செய்கிற அளவு கூடிய எண்ணெய் உற்பத்தி இல்லாமல் இன்னும் வந்து வெளிநாடுகளில் வருமானத்தை தீர்மானிக்கிற ஒரு தாவரமாக தான் இருக்குது. அப்போ இது வந்து பெரிய அளவில் செய்கிறதுக்கு நாட்டில் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. நல்ல நிறைய பூக்கள் நல்லா எல்லாம் வடிவாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. சூரியன் அங்கே நிற்குது, அங்கே திரும்பிடு. வேற அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பாரம்பரிய இனம் வந்து சூரியன் திசையை பார்த்து திரும்பும். இப்போ ஹைபிரிட்கள் வந்ததால் சூரியன் உதிக்கிற திசையை தான் பார்க்குறதைய ரொட்டேட் பண்ணுறது குறைவாக இருக்குது. நல்லா தான் இல்லாமல் ஒரே இதுக்கு நல்லா தான் இருக்குது. சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து கொண்டு இருக்கு. நீங்களும் பண்ண புல்லா நீங்கள் அந்த புல்லா அப்படியே எல்லாம் செய்யலாமே தோட்டங்களா செய்ய போறோம். இப்போ இது அறுவடை செய்த முடிஞ்ச உடனே இதை சுற்றி போடுறோம். இந்த முறை எல்லாரும் செய்கிற முன் வராங்க. நாங்கள் அதுக்கு முன்காட்டி இப்போ வளமே இதுக்கு நெல் விதைச்சு போட்டு எள்ளு விதைக்கிறது. போன முறை எள்ளு விதைச்சு போட்டு தான் நாங்கள் சூரியன் தோட்டம் செய்ததால ட்ரெண்டிங் ஆனது. இந்த முறை நாங்கள் எள்ளு விதைக்காம நெல் வெட்டினா கையோடியே போட்டுருக்குறோம். நல்லா அழகாகத்தானே இருக்குது. நாங்கள் வந்து இதெல்லாம் வீடு வேலையை எல்லாம் வச்சிருக்கிறது. இப்படி நிறைய காண இல்லை. அப்போ தம்பி சொன்னார் ஒரு நிறைய இருக்குது, ஒரு பாப்பமுண்டு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இப்போ டிக்டாக் எடுக்கிறாக்களாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாக்களாலும் சரி, பிரச்சனை இல்லை, எனி டைம் வரலாம். இப்போ ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட் எடுக்கிறாக்கலன்னு சொன்னால் புக் பண்ணிவிட்டு அதிகாலையில் வரது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீடமாக அதே நேரம் சூரிய உதயத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நேச்சுரலாகவும் அழகாகவும் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அதிகாலையில் வர்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரம் சாதாரணமாக நீங்கள் வெளியில் வந்து பார்க்குறதுக்கு எங்களை பொழுது அழகான நேரத்தை இனிமையாகவும் சந்தோஷமாக கிடைக்கிறது இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரம் உள்ள சென்று புகைப்படம் எடுப்பதற்கு மாத்திரமே இப்போ நாங்கள் கட்டணம் வரப்படுகிறது. ஒரு தனிநபருக்கு 100 ரூபாகவும். அதே நேரம் நீங்கள் டிக்டாக்கில் மொபைல் வீடியோ ஷூட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு நபருக்கு அந்த 500 ரூபா கட்டணம் வரப்படும். அதே நேரம் நீங்கள் ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு மனத்தியாலத்துக்கான பேமெண்ட் அறவிடப்படும். அதை நீங்கள் தொடர்பு சொல்லி அதுக்கெல்லாம் எங்களை நம்பர் 077 10 10 552 தொடர்பு கொள்ளலாம். இது வந்து
என்ன மாதத்தில் இதுகளெல்லாம் பற்றி காக்குற நீங்கள் இது வந்து இது வந்து சீசன் இல்லை. இப்போ நாங்கள் நெல் விவசாயம் முடிஞ்ச கையோட இது செய்வோம். வேண்டாம் அதிகூடிய மழை வீழ்ச்சி செய்கிற காலத்தில் இது செய்யறாது. வேர்கள் வந்து இதுகள் அந்த ஒரு நிதான வேர் தானே. இதுக்கு முழுமையான சூரிய ஒளி கிடைக்கணும். அந்த காரணத்தினால நாங்கள் அதிகூடிய வெயில் கிடைக்கிற காலத்தில் நாங்கள் வைக்கிறாங்க. இது வந்து இப்போ நாங்கள் திருப்பியும் இப்போ இது அறுவடை செய்த பிறகு நாங்கள் திருப்பியும் 3 தடவை இதே இடத்துல நாங்கள் போடுறதா இருக்கும். அப்போ தண்ணிகள் எல்லாம் இந்த கேணியிலேருந்து எடுக்கிறது. இந்த தண்ணியிலேருந்து தான் இந்த சூரியகாந்தி வளர்ந்தது பார்த்தீங்களா. தோட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? ஒரு பிரமாண்டமா நல்ல ஒரு முயற்சியா நல்ல ஒரு இதா இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமா வரணும். 4 பேருக்கு நல்ல வேலைகளையும் கொடுக்கணும். நல்ல ஒரு இதுகள்லாம் பயிரும் வச்சிருக்கிறீங்க. கீழே பயிர் இருக்கு. பயிர் என்ன பிடிங்கினதா? பயிர் இப்போ தான் இதோட பயிரும் போடுவோம் நீங்களா? இதோட பயிர் நல்ல விஷயம் தானே. 2 இது செய்கிறீங்க. வேண்டாம் என்ன நல்ல மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே மக்களே, எங்கள் அம்மா வந்து இப்படி கதைப்பானு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே ஒரு அம்மா, ஒரு உங்களுடைய அம்மா இந்த தோட்டத்தை பார்த்தா என்ன உணர்வு வருமோ அதை வந்து எங்கள் அம்மா வந்து காட்டியிருப்பாங்க. அதோட எங்கள் அம்மாவுக்கும் இதை காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு அழகான இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய காணொலிக்கு வந்ததுக்கு அண்ணா நன்றி. இவர் எல்லாருடைய காணொலிக்கும் வருவார் யூடியூப் வலைத்தளத்தில். அதுபோல் இந்த தோட்டத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக பாருங்க. நாங்கள் தோட்டத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தோட்டம் பார்த்ததுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களே வந்து வடையும் புழுக்கொடியல் என்ன இதுதான் ஒடியல் எல்லாம் முறுக்கு. ஸோ அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க. அம்மா வாங்கலாம் என்ன தோட்டாச்சோ. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. இப்போ அம்மா வந்து 10 கிடக்குது 150 ரூபாவா? 150 ரூபா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முறுமுறுப்பாக இருக்குது. அம்மா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் கூட இதுக்கும் அவருடைய தொலைபேசி இலக்கம் தான் போட்டிருக்கிறாரு. நீங்கள் இதுக்கு பிறகு இந்த வெளிநாடுகள் அல்லது உள்ளூர் நிகழ்வுகள் இதுக்கு தேவை என்று சொன்னால் ஆர்டர் கொடுங்க. இது எனக்கு தேவை என்றபடியால் நான் இதை டெலிஃபோன் நம்பர் சொல்கிறேன். இதற்கு அதே நம்பர் தான். நீங்கள் இந்த சூரியகாந்தி இதுக்கு என்ன நீங்களாம் தயாரிக்கிறீங்க? சரி சரி. பேருந்தேண்ணா நல்ல இதுகள் எல்லாம் தயாரிக்கிறீங்க. தட்டை வடை நல்ல டேஸ்டாக இருக்குது. இல்லை இப்போ இந்த உடைச்சது வச்சேன் நான் பாக்கி வச்சுட்டேன். அதோட விவசாயத்தையும் வாழ வைங்க. இது வெறும் சிரிக்கிற ஒரு விஷயம் இல்லை, சிந்திக்கிற ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் விவசாயம் வளைஞ்சு கொண்டு வருகிறது. இந்த சூரியகாந்தி உற்பத்தியில் பல நன்மைகள் இருக்குது. சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் நல்ல. ஓகே, நன்றி மக்களே. அடுத்த காணொளியுடன் உங்களை சந்திக்கும் முறை வாங்க. என்றும் உங்கள் அன்பான விதுடட். அருமையான ஒரு தோட்டம்.